So good morning. So போனதுல வந்து நம்ம போன கிளாஸ்ல லீடர்ஷிப் இது பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? லீடர்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? ரைட்டா? அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்ன? பிராக்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் குவாலிட்டி கவுன்சில். ஓகேவா? ஸோ குவாலிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அன் இன்டர் டிசிப்ளினரி டீம். ஓகேவா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்ஷனல் ஹெட்ஸ் ஓகேவா? அவங்க எல்லாரும் சேர்ந்து, அப்புறம் சிஇஓ, அப்புறம் ஒரு குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ற ஒரு ஒரு இன்டர் டிசிப்ளினரி டீம் தான் வந்து குவாலிட்டி கவுன்சில். நான் பேசுறது கேக்குதாப்பா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ? டேய் கண்ணா நான் பேசுறது கேக்குதா? ரைட். So so their responsibility is to give overall direction towards achieving the total quality culture. ஓகேவா? சோ அந்த டோட்டல் குவாலிட்டி, ஓவரால் ஆர்கனைசேஷனல் குவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன், ஓகேவா? டைரக்ஷன் தே வில் கிவ். ஓகேவா? தட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி குவாலிட்டி கவுன்சில். ஓகேவா? அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரைஸ் தி குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ் அமாங் தி பீப்பிள். ஓகேவா? ரைட். சோ ஒருத்தரும் வந்து அந்த குவாலிட்டி கல்ச்சர், ஓகேவா? அந்த குவாலிட்டி கல்ச்சர் வந்து இருக்கணும். ஓகேவா? தே ஷுட் ஹேவ் a responsibility towards providing quality products and service to the கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஒருத்தரும் அந்த குவாலிட்டி நோக்கி ஒர்க் பண்ணாதான் டோட்டல் ஆர்கனைசேஷன் குவாலிட்டி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லாத்து கிட்டையும் வந்து உருவாக்குறது இந்த குவாலிட்டி கவுன்சிலோட மெயின் அப்ஜெக்டிவ். தென் to ensure effective function of the organization on the quality statements and plan. Okay, we know that quality council is the one which forms the quality statements. Okay, quality statements includes vision, mission, and quality policies. Okay, they will not stop with just forming those quality statements, but also they will ensure that all the people are working and all the departments are effectively functioning towards achieving those quality statements. Okay, if they find, if they will review the functioning of every department, each and every department and each and every improvement teams, okay, periodically. Okay, and if they find there is any deviation from the set targets, then they will work towards bringing them back to the right track. Okay, so this is one of the objectives of the quality council. Then to encourage basic and applied R&D in the field of quality and dissemination of its results to the organization. Okay, so okay, so இது என்னன்னா, அந்த பீப்புளுக்குள்ள வந்து அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ வந்து அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணணும். ஓகேவா? தே வில் மேக் தம், ஓகேவா, ஒர்க் டுவர்ட்ஸ் இன்னோவேஷன். ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ மாடல்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ சர்வீசஸ். ஓகேவா? அந்த மாதிரியான பேசிக் அண்ட் அப்ளைட் R&D ஆக்டிவிட்டிஸ வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து அதிகப்படுத்தணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து உருவாக்கணும் ஆர்கனைசேஷன்ல. அதுவும் வந்து குவாலிட்டி கவுன்சிலோட ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேவா? டு ரைஸ் த லெவல் ஆஃப் ட்ரெய்னிங் ஆஃப் பர்சனல் என்கேஜ் இன் குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடிங் assessors and trainees. ஓகேவா? That means each and every people involved in the quality improvement activities should be trained adequately. Okay, in their job. Okay, and that should be ensured by the quality council. Either maybe assessors, that means supervisors, or trainees. Okay, either workers or supervisors, they should be adequately trained. Okay, they should be provide job specific training. Okay, அப்படிங்கிறது அந்த குவாலிட்டி கவுன்சில் should ensure. ஓகேவா? To facilitate upgradation of testing and calibration facilities and laboratories as well as to encourage the overall quality of the organization. ஓகேவா? சோ இந்த மாதிரியான R&D ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த facilities and laboratories in the organization, testing and calibration facilities and laboratory in the organization should be well equipped. ஓகேவா? அதையும் வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது இந்த குவாலிட்டி கவுன்சிலோட வேலை தான். ஓகேவா? அந்த மாதிரி டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருந்தா மட்டுமே R&D மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும். அப்பதான் வந்து we can march towards achieving the overall quality of the organization. Okay, so these are all the objectives of quality council. Okay,
தென் டியூட்டிஸ் ஆஃப் த குவாலிட்டி கவுன்சில். என்னென்ன டியூட்டிஸ்? ஓகேவா? என்னென்ன அவங்க செய்யணும்? அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? டு எஸ்டாப்ளிஷ் த கோர் வேல்யூஸ். ரைட்? டு எஸ்டாப்ளிஷ் த கோர் வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ். குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா? ஒரு கம்பெனியோட கோர் வேல்யூஸ் என்னென்ன? ஓகேவா? கமிட்மெண்ட் டு குவாலிட்டி, கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட். ஓகேவா? எம்ப்ளாயி லாயல்டி. ஓகேவா? எம்ப்ளாயி மோட்டிவேஷன், எம்ப்ளாயி எம்பவர்மென்ட் இந்த மாதிரியான கோர் வேல்யூஸ். ஓகே, ட்ரஸ்ட். ஓகே, லாங் டெர்ம் சப்ளையர் பார்ட்னர்ஷிப், கஸ்டமர் ரிட்டென்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கோர் வேல்யூஸ். ரைட்டா? இதுவும் இதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. அதே மாதிரி குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ ஃப்ரேம் பண்ண வேண்டியதும் குவாலிட்டி கவுன்சிலோட வேலை தான். ஓகேவா? டு எஸ்டாப்ளிஷ் த ஸ்ட்ராட்டஜிக் லாங் டெர்ம் பிளான் வித் கோல்ஸ் அண்ட் ஆனுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷன் முன்னேறணும் அப்படின்னா தே ஷுட் ஹேவ் லாங் டெர்ம் பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ ஷார்ட் டெர்ம் பிளான்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து யாரோட வேலை? குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. அப்புறம் டு பிளான் த ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? சோ எம்ப்ளாய்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங்கை வந்து குடுக்கணும். அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது அந்த குவாலிட்டி கவுன்சிலோட வேலை தான். அப்புறம் டு டிட்டர்மைன் அண்ட் மானிட்டர் த காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. ஓகே, காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டினா என்ன? ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம டிஃபெக்டிவா தயாரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதனால நமக்கு உண்டாகிற லாஸ். ஓகேவா? இதர் அந்த ப்ராடக்ட்டே மறுபடியும் செய்ய வேண்டி வரும். அல்லது வந்து கஸ்டமர்ட்ட போயிட்டு அது வந்து திரும்பி வரும். ஓகே, வாரண்டி இஷ்யூஸ் வரும். ஓகேவா? சோ அதே மாரி ரீவொர்க், ஸ்கிராப் அந்த மாரி நெறைய லாஸஸ் உண்டாகும். ஓகேவா? அதனால உண்டாகுற லாஸ் தான் வந்து காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. ஓகே, அது எவ்வளோ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றது. அது வந்து கன்டினியூஸா குறைச்சுட்டே வர்றோமா? குறைச்சுட்டு வந்தா தான் நல்லது. ஓகேவா? அது குறைஞ்சிட்டே வருதா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்றதுலாம் குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. அப்புறம் டு பெர்ஃபார்ம் அண்ட் மானிட்டர் த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் போத் ஃபார் ஈச் ஃபங்ஷனலிட்டிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்னா என்ன? நம்ம வந்து இப்போ நான் நடத்துறேன். ஓகேவா? நான் அன்னைக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இப்ப லாஸ்ட்ல ஒரு குவிஸ் வைக்கிறேன், இல்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அதுல எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ, அதுதான் வந்து நீ எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்க, எந்த அளவுக்கு இத கிராஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்கான மெஷர். ஓகேவா? சோ அந்த மாரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் அ நெ ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நீ ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எடுத்துக்கிட்டியா, ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ரேட். ஓகேவா? அப்புறம் வந்து ஆ ப்ராடக்ட் டர்ன் ஓவர் அந்த மாரியான அப்புறம் சேல்ஸ். ஓகேவா? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்ப கஸ்டமர் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க, எப்படி சேல்ஸ் குரோ ஆயிருக்குது, அதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ். சோ இப்படி ஒரு டிபார்ட்மென்ட்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் இருக்கும். அத வந்து அடிக்கடி அத வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க வந்து குரோ ஆயிட்டு இருக்காங்களா? இல்ல வந்து டிகிரேட் ஆயிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அந்த அத வந்து பண்ண வேண்டியது குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. தென் டு டிட்டர்மைன் கன்டினியூஸ்லி தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் தட் இம்ப்ரூவ் த ப்ராசஸ் அண்ட் பர்ட்டிகுலர்லி தோஸ் அஃபெக்ட் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? எந்தெந்த தட் மீன்ஸ் என்னன்னா, சாரி இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறது. எந்தெந்த ஏரியால நம்ம வந்து லேகிங்கா இருக்கிறோம், எங்க நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், அத எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத பத்தின இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அத வந்து செயல்படுத்துறது. ஓகேவா? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன பாதிக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றது. இதெல்லாம் வந்து குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. ஓகேவா? டு எஸ்டாப்ளிஷ் மல்டி ஃபங்ஷனல் ப்ராஜெக்ட் அண்ட் டிபார்ட்மென்ட் டீம்ஸ் அண்ட் மானிட்டர் தேர் புரோகிராம்ஸ். ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட்டும் வந்து தனியா ஒரு டிசைன் டிபார்ட்மெண்டாலயோ, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்டாலயோ தனியா பண்ணிற முடியாது. ஓகேவா? எல்லாத்தோட இன்டர் டிசிப்ளினரி நாலேட்ஜ வந்து உள்ள கொண்டு வந்தா, அந்த எக்ஸ்பெர்டைஸ் உள்ள கொண்டு வந்தா மட்டுமே நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ சக்சஸ்ஃபுல்லா கேரி அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த மாரி மல்டி ஃபங்ஷனல் டீம்ஸ ஃபார்ம் பண்ணி, அவங்களோட ப்ராஜெக்ட் வொர்க் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்டினியூஸா மானிட்டர் பண்ண வேண்டியது அ இம் இந்த குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. தென் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் ரிவைஸ் த ரெகக்னிஷன் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? சோ எந்த ஒரு அச்சீவ்மென்ட்ஸ் யார் பண்ணாலும் அவங்கள வந்து ப்ராப்பரா வந்து ரிவார்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த ரிவார்ட் வந்து அடிக்குவேட்டா இருக்கா? போதுமானதா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி வந்து ரிவ்யூ பண்ணும். அதுல ஏதாலும் ஓகே, இந்த இந்த ரிவார்ட் சிஸ்டத்த மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம புதுசா அத ரீஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகே, அதுவும் வந்து குவாலிட்டி கவுன்சிலோட வேலை தான். சோ தீஸ் ஆர் ஆல் த டியூட்டீஸ் ஆஃப் குவாலிட்டி கவுன்சில்ஸ். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர். நம்ம சொன்னோம்ல, இந்த குவாலிட்டி கவுன்சில்ல வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இஸ் குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர். அவரோட வேலை என்னன்னா, டூ டெவலப் டூ வே ட்ரஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர் யாரு? ஓகேவா? குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர் யாருன்னா, இந்த ஒரு டிபார்ட்மென்ட்டோட ஹெட் தான் வந்து குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ்ல ஒரு குவாலிட்டி கவுன்சில் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, டாப் லெவல்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியும் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க எல்லாம் தான் வந்து குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர்ஸ். சோ நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒரு இஷ்யூ இருந்துச்சுனாலும், அத மேல எடுத்துட்டு போக வேண்டியது.
ஓகேவா? அத வந்து சால்வ் பண்ண வேண்டியது அந்த குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டரோட வேலை. அதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகேவா? டு டெவலப் a டூ வே ட்ரஸ்ட். ஓகேவா? டாப் மேனேஜ்மென்ட்க்கும் ஒரு டிபார்ட்மென்ட்க்கு இடையில இருக்கிற அந்த டூ வே ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கைய வந்து பில்ட் பண்றது. ஓகேவா? என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் நமக்கு சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய வந்து பில்ட் பண்ணணும். ஓகேவா? டு ப்ரொபோஸ் டீம் ரிக்வயர்மென்ட்ஸ் டு தி செல். ஓகேவா? கவுன்சில் சாரி நம்ம ஸ்டூடண்ட்ஸோட நம்ம ஃபேக்கல்டியோட ரிக்வயர்மென்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மேல எடுத்துட்டு போறாரு பாத்தியா ஹெச்ஓடி. அதுதான் வந்து இந்த அதே மாரி தான் இந்த ஆர்கனைசேஷன்லயும். ஓகே அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புளோட ரிக்வயர்மென்ட்ஸ் என்னங்கிறத டாப் குவாலிட்டி கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறது அவரோட வேலை. அதே மாரி டு ஷேர் த கவுன்சில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வித் டீம். ஓகேவா? இப்ப பிரின்சிபலோ, டீனோ வந்து என்ன என்ன எதிர்பார்ப்பாங்க? அடுத்த வருஷம் மெக்கானிக்கல் வந்து என்பிஏ வாங்கிரணும். ஓகேவா? அடுத்த வருஷம் நம்ம வந்து சிம்போசியத்த வந்து நாம எடுத்து நடத்தணும். ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும். அப்படிங்கிற மாரி வந்து மேல டாப் மேனேஜ்மென்ட் பீப்பிள் சொல்லுவாங்க பாத்தியா? அத எடுத்துட்டு வந்து டிபார்ட்மென்ட்க்கு கன்வே பண்றது. டிபார்ட்மென்ட்ல இருக்கிற ஃபேக்கல்டிக்கு, ஸ்டூடண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணி, அவிங்கள வந்து அந்த அச்சீவ் பண்றத நோக்கி வொர்க் பண்ண வைக்கிறது. அதுவும் குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டரோட வேலை தான். நம்ம ஹெச்ஓடியோட வேலை தான் அந்த குவாலிட்டி கவுன்சிலோட வேலை. கோஆர்டினேட்டரோட வேலை. ஓகேவா? டு எம்பவர் த டீம். ஓகேவா? டிபார்ட்மென்ட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ், ஃபேக்கல்டிய வந்து எம்பவர் பண்ற. அவங்களுக்கு தேவையான நாலேட்ஜ், அவங்களுக்கு தேவையான ட்ரெய்னிங், அவங்களுக்கு தேவையான டிசிஷன் பவர்ஸ் இதெல்லாம் குடுத்து அந்த டீம வந்து எம்பவர் பண்றது. ஓகேவா? அந்த டீம ஆட்டானமஸா வொர்க் பண்ண வைக்கிறது. ஓகேவா? டு பிரீஃப் த கவுன்சில் ஆன் டீம் புரோகிரஸ். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு வேலை குடுத்துருக்காங்க நம்ம டிபார்ட்மென்ட்க்கு அப்படின்னா, அந்த டிபார்ட்மென்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு வொர்க் பண்ணியிருக்கோம், நம்ம புரோகிரஸ் என்ன அந்த வொர்க்ல அப்படிங்கிறத மேல டாப் கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறது. ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த வொர்க்ஸ் ஆஃப் அ குவாலிட்டி கவுன்சில் கோஆர்டினேட்டர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனோட குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் குவாலிட்டி கவுன்சில். ஓகே அந்த கார்ப்பரேட் குவாலிட்டி கவுன்சில்னா யார் யார் இருப்பாங்கன்னா, இந்த கார்ப்பரேட் குவாலிட்டி கவுன்சிலோட சேர்பர்சன் வந்து சிஇஓ. ஓகே இப்ப நம்ம காலேஜ்னா செக்ரட்டரி தான் அதோட சேர்பர்சன் வச்சுக்கோங்களேன். இதோட இந்த சிக்யூசி கார்ப்பரேட் குவாலிட்டி கவுன்சிலோட மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, சீனியர் மேனேஜர்ஸ் ஓகேவா? அப்புறம் ஒர்க் ஆர் ஹூ ஹெட் ஸ்பெசிபிக் ஃபங்ஷன்ஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா, இதுல சேர்பர்சன் யார் யார் இருப்பாங்கன்னா, செக்ரட்டரி இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, டீன் இருப்பாங்க. சரியா? அவங்கலாம் சேர்பர்சன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியும் வந்து இதோட மெம்பர்ஸ். சரியா? இப்ப இந்த சிக்யூசில இவங்கலாம் தான் இருப்பாங்க. ஓகேவா? சேர்பர்சன்ஸா வந்து ஒரு கம்பெனினா சிஇஓ இருப்பாரு. ஒரு காலேஜ்னா வந்து செக்ரட்டரி, பிரின்சிபல், டீன்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸ்னா வந்து ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் தான் வந்து இதோட மெம்பர்ஸா இருப்பாங்க. இது டாப் கவுன்சில். ஒரு ஆர்கனைசேஷனோட டாப் மோஸ்ட் லெவல். ஓகேவா? இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா? இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா, இது இந்த டிபார்ட்மெண்டோட சேர்பர்சன் யாரு? ஓகேவா? சீனியர் மேனேஜர். சரியா? அதாவது அதாவது கம்பெனினா சீனியர் மேனேஜர், காலேஜ்னா ஹெச்ஓடி. ஓகேவா? அந்த குவாலிட்டி சப் கவுன்சில். ஓகேவா? குவாலிட்டி சப் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்ப வந்து இது மெக்கானிக்கல், இது ட்ரிபிள் இது சிவில்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதோட ஹெட் இதோட சேர்பர்சன் யாருன்னா ஹெச்ஓடி. ஓகேவா? இதே கம்பெனியா இருந்துச்சுன்னா, இது டிசைன் டீமா இருக்கும், இது மேனுஃபேக்சரிங் டீமா இருக்கும், இது வந்து குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டீமா இருக்கும். அப்ப இதோட ஒருத்தரோட சீனியர் மேனேஜர் இதோட ஹெட்டா இருப்பாங்க. மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம்? அவங்களுக்கு கீழ இப்ப இவிங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த சிக்யூசியோட மெம்பர்ஸ். டாப் கவுன்சிலோட மெம்பர்ஸ். கீழ இருக்கிற குவாலிட்டி கவுன்சிலோட ஹெட். ஓகேவா? இவங்களுக்கு கீழ யார் யாரெல்லாம் இருப்போம்? நம்ம காலேஜ்னா ஃபேக்கல்டியும், ஸ்டூடண்ட்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்கலாம் இருப்பாங்க. ஓகேவா? கம்பெனினா யார் இருப்பாங்க? ப்ராசஸ் இம்ப்ரூவ்மென்ட் டீம்ஸ் அண்ட் அதர் ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ்மென்ட் டீம்ஸ். ஓகேவா? இம்ப்ரூவ்மென்ட் டீம்ஸ்ல இருக்கிற யார் யாரோ அவங்கலாம் அந்த குவாலிட்டி கவுன்சில்ல இருப்பாங்க. சரியா? இதுதான் வந்து ஓவரால் குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். டாப்ல வந்து சிக்யூசி இருக்கும். கார்ப்பரேட் குவாலிட்டி கவுன்சில். அதோட சேர்பர்சன் சிஇஓ. அதோட மெம்பர்ஸ் யார் யாருன்னா ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட்டோ. ஓகேவா? கீழ வந்து குவாலிட்டி சப் கவுன்சில்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து யார் யார் இதுல ஹெட் யாருன்னா, அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் தான் சேர்பர்சன். ஓகேவா? அவங்களுக்கு கீழ மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் டீம்ஸ், இம்ப்ரூவ்மென்ட் டீம்ஸ்ல யார் யார் இருக்காங்களோ அவங்கலாம் இந்த அ குவாலிட்டி சப் கவுன்சிலோட இது QSCயோட மெம்பர்ஸ். ஓகேவா? இதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட குவாலிட்டி கல்ச்சர். சாரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நெனைக்கிறேன். இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி பிளானிங் இருக்கு. சரி ஓகே. இந்த டாபிக்கையும் பாத்துரலாம் இன்னைக்கு. கண்ணா? ஹலோ? கண்ணா ஆர் யூ லிசனிங்? Sir, Yes, sir. Okay. கேக்குதுங்க sir. So last topic for today's lecture is strategic planning. ஓகேவா? strategic planning அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்
சரியா? இப்ப இது வந்து நம்மளோட பிரசன்ட் ஸ்டேட். ஓகேவா? நம்ம இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து நம்மளோட விஷன் ஃபார் த ஃபியூச்சர். ஓகே. நம்ம வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம்? எந்த ஸ்டேஜ்ல இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த விஷன். ஓகேவா? இந்த பிரசன்ட் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஃபியூச்சர் அடையறதுக்கான அந்த ஆக்ஷன் பிளான். ஓகே. அந்த டைரக்ஷன். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஒரு லாங் டெர்ம் பிளான். ஓகேவா? விஷன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு லாங் டெர்ம் அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து விஷன். ஓகேவா? நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அந்த விஷன அச்சீவ் பண்றதுக்கு வாட் இஸ் அவர் லாங் டெர்ம் பிளான். ஓகேவா? அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஓகேவா? லாங் டெர்ம் டைரக்ஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இன் விச் த ஆர்கனைசேஷன் ஷுட் புரோசீட். ஓகேவா? டூ அச்சீவ் இட்ஸ் விஷன் இன் த ஃபியூச்சர். ஓகேவா? இதுல என்னென்னலாம் இருக்கும்? சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான்ஸ். ஓகேவா? கோல் அப்படிங்கிறது வந்து லாங் டெர்ம்ல அச்சீவ் பண்றதுக்கானது. ஓகேவா? இந்த கோல அச்சீவ் பண்றதுக்கான ஆப்பரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? அது ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் என்பிஏ வாங்க போகுது அப்படிங்கிறது வந்து கோல்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 வருஷத்துல மெக்கானிக்கல் என்பிஏ வாங்கிருவோம் அப்படிங்கிறது இந்த கோல்னா, இதுக்கான என்னென்னலாம் செய்ய போறோம்? ஓகேவா? ஃபைல் மெயின்டனன்ஸ். ஓகேவா? டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மென்ட். ஓகேவா? லேபரேட்டரி எஸ்டாபிளிஷ்மென்ட். ப்ராஜெக்ட்ஸ், குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? சோ இதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் என்னென்ன? ஓகேவா? இந்த கோல் என்பிஏ வாங்குறங்கிற கோல் அச்சீவ் பண்றதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம். ஓகே. இதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் என்னவா இருக்கும்? ஓகேவா? டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஆன்லைன் கிளாஸஸ். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் போர்ட் யூசேஜ். ஓகேவா? அப்புறம் வந்து அ யூஸ் ஆஃப் புக்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஆஃப் புக்ஸ் டூ த ஸ்டூடண்ட்ஸ் த்ரூ அ ஏதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு டேட்டாபேஸ் சர்வர் மாரி கிரியேட் பண்ணி அதுல புக்ஸ் எல்லாம் புரொவைட் பண்றது. அப்புறம் வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து அ இதுக்கு கான்ஃபரன்ஸஸ்க்கு இதுக்கெல்லாம் போகுறது. அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸா இருக்கணும் அப்டின்னா வந்து, அதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் என்னலாம் இருக்கணும்? அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் லிட்டரேச்சர் சர்வே இருக்கணும். ஓகேவா? கைடு யார் யார் எந்தெந்த ஏரியால எக்ஸ்பர்ட்டோ அந்தந்த ஏரியால ப்ராஜெக்ட்ஸ் வந்து கைட் பண்றது. ஓகேவா? இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுல செய்யறது. ஓகேவா? அது மூலமா ஒரு நல்ல பேப்பர் பப்ளிகேஷன், கான்ஃபரன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் கொண்டு வர்றது. இதெல்லாம் ஆக்ஷன் பிளான்ஸ். ஓகே. இந்த ஆக்ஷன் பிளான்ங்கிறது இந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணதுக்கு தேவையானது. இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு தேவையானது. ஓகேவா? மெக்கானிக்கல் குவாலிட்டி எஜுகேஷன் புரொவைட் பண்றோம். என்பிஏ வாங்குறோம் அப்படிங்கிறது கோல்னா, அதுக்குள்ள இந்த டீச்சிங் லேர்னிங், ப்ராஜெக்ட், ஓகே லேப் இதெல்லாம் வந்து அ அப்ஜெக்டிவ்ஸ். அத அச்சீவ் பண்றதுக்கு தேவையான டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இந்த ஆக்ஷன் பிளான்ஸ். ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா? என்பிஏ வாங்குறங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்குள்ள இது எல்லாம் வந்துரும். சரியா? சோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கிறது என்னன்னு புரியுதா? ஒரு லாங் டெர்ம்ல நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய விஷன அடையறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் செய்ய வேணுமோ, அதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். சரியா? சோ ஸ்ட்ராட்டஜிக் இந்த குவாலிட்டி பிளானிங் ப்ராசஸ் ஓகேவா? எப்படி வந்து அந்த பிளான வந்து நம்ம வந்து எத பேஸ் பண்ணி நம்ம அந்த பிளான் வந்து அரைவ் பண்றோம். அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்துங்க எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் குடுத்திருக்காங்க. அத மட்டும் பாத்துரலாம். ஓகேவா? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் டிசைடிங் ஆன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஆன் சேஞ்சஸ் ஆன் திஸ் அப்ஜெக்டிவ்ஸ், அண்ட் த ரிசோர்ஸஸ் யூஸ்ட் டு அட்டைன் திஸ் அப்ஜெக்டிவ்ஸ், அண்ட் த பாலிசிஸ் தட் ஆர் டு கவர்ன் த அக்விசிஷன், யூஸ் அண்ட் டிஸ்போசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? ஓகேவா? அத அதுல அத வந்து ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணணும். ஓகேவா? அத ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணணும். நம்மள அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நெறைய சேஞ்சஸ்க்கு உட்படுத்தி அத வந்து ஃபைனலா வந்து ரிவ்யூ பண்ணணும். ஓகேவா? இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ எஸ்டாப்ளிஷ் அச்சீவ் பண்றதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். ஓகேவா? என்பிஏ வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட அப்ஜெக்டிவ். ஓகே. அதுக்கான ரிசோர்ஸஸ் என்னென்ன? ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், லேப் ஓகேவா? இதெல்லாம் வந்து அதுக்கான அப்புறம் ஃபண்ட் ஓகேவா? மேனேஜ்மென்ட் சப்போர்ட் இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ். ஓகேவா? அப்புறம் அந்த ரிசோர்ஸஸ நம்ம வந்து எப்படி அக்வயர் பண்ண போறோம்? ஓகேவா? அ நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எங்கிருந்தெல்லாம் எடுத்துக்க போறோம்? அப்படிங்கிறது. இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்றது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்குள்ள என்னெல்லாம் வரும்? ஒரு ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் என்ன? அந்த அப்ஜெக்டிவ்க்கு தேவையான ரிசோர்ஸஸ் என்னென்ன? அந்த ரிசோர்ஸ நம்ம எப்படிலாம் வந்து எங்கிருந்து நமக்கு கிடைக்க போகுது? அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்குள்ள வந்துரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அ குரோத் ஓகேவா? ஒரு கம்பெனினா அந்த சேல்ஸ வந்து அதிகப்படுத்தணும். இந்த வருஷம் 100 ப்ராடக்ட் விக்குதா? அடுத்த வருஷம் வந்து
10% குரோத் இருக்கணும் என்னோட சேல்ஸ்ல அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா? ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ் இன்டூ நியூ லைன்ஸ். ஓகே, இப்போ ஜியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆயில்ல இருந்தாங்க. அப்புறம் மொபைலுக்கு வந்தாங்க. ஓகேவா? சோ அந்த மாரி அ இன்னொரு 5, 6 வருஷத்துல நான் வந்து இந்தியா ஃபுல்லா குடுக்க போற இன்டர்நெட்ல நான் வந்து அந்த பிசினஸ் செய்ய போறேன். அப்புறம் வந்து இப்ப ஜியோ மார்ட்டுக்கும் வந்துட்டாங்க. ஓகேவா? ஆன்லைன் ட்ரேடிங். ஓகேவா? Flipkart மாரி அந்த ஆன்லைன் ட்ரேடிங்லனா நான் போக போறேன் இன்னும் 2, 3 வருஷத்துல. அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா? அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. சோ என்னென்ன மாரி பிசினஸ்லாம் பண்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் குடுக்குறாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான நம்ம எப்படி வந்து அரைவ் பண்ண போறோம். ஓகே, ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அததான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? கண்ணா, ஆர் யூ லிசனிங்? எஸ் சார். ஓகே. எஸ் சார். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஓகேவா? எல்லாத்துக்கும் முதல் விஷயம் என்னன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர் நீட். ஓகேவா? கஸ்டமருக்கான தேவை என்ன? ஓகே, அவங்க எதிர்பார்க்கிறது என்ன? அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த பிசினஸ்ல தான் நம்ம இறங்கணும். ஓகேவா? கஸ்டமருக்கு தேவையில்லாத ஒரு பிசினஸ்ல நம்ம இறங்குனோம்னா வந்து நமக்கு லாஸ் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? ரிக்வயர்மென்ட்ஸ் என்ன? ஓகேவா? ஆ ஃபியூச்சர்ல அவங்களோட ட்ரெண்ட் எப்படிலாம் மாறும்? ஓகேவா? அப்படிங்கிறத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும், எல்லா நாலேட்ஜும் நமக்கு முதல்ல வேணும். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது டிட்டர்மினேஷன் ஆஃப் கஸ்டமர் பொசிஷனிங். கஸ்டமர் பொசிஷனிங் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் எடுத்துக்கங்க. அல்லது ஒரு பர்ட்டிகுலர் அ ப்ராடக்ட் கூட எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? இந்த கஸ்டமர நம்ம வந்து தக்க வச்சுக்க போறோமா? இல்ல விட்ற போறோமா? இல்ல வந்து இந்த கஸ்டமர் குரூப்ப இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோமா? இல்ல இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து அ அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய போறோமா? இல்ல இந்த ப்ராடக்ட்ட வந்து விட்ற போறோமா? ஓகேவா? அ அந்த ஓகேவா? இல்ல வந்து இதே அளவுல வந்து செஞ்சு விக்க போறோமா? அப்படிங்கிற மாரியான முடிவுகளையும் எடுக்கணும். ஓகேவா? சோ ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோக்கு வந்து இப்ப ஜியோ ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? இந்த ஜியோ ஃபோன் வந்து உண்மையாலுமே நெறைய கஸ்டமர்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வாங்குறாங்களா? இத அப்படியே கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல இந்த ஜியோ ஃபோன விட்டுட்டு அடுத்த லெவல் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்ல இறங்கிர்லாமா? ஓகேவா? அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும். ஓகே. அதுவும் எத பொறுத்து இருக்குது? இந்த கஸ்டமரோட நீட பொறுத்து தான் இருக்கு. கஸ்டமர் நீடு அந்த கஸ்டமருக்கு ஜியோ ஃபோன் தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, ஜியோ ஃபோன் பிசினஸ வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்ல, என்ன கஸ்டமர்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க அப்டின்னா, தே வில் எக்ஸ்பேண்ட் தெய்ர் மார்க்கெட் பொசிஷன். ஓகேவா? சோ ஜியோ ஃபோனோட புரொடக்ஷன் இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அப்படி இல்ல, கஸ்டமர்ஸ் ஜியோ ஃபோன லைக் பண்ணல அப்டின்னா, தே வில் கிவ் அப். ஓகேவா? தே வில் ஸ்டாப் புரொடியூசிங் மேனுஃபேக்சரிங் ஜியோ ஃபோன்ஸ். ஓகேவா? சோ கஸ்டமர் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து கன்டினியூஸா மேனுஃபேக்சர் பண்ணலாமா? இல்ல ஸ்டாப் பண்ணிடலாமா? அதே லெவல்ல மேனுஃபேக்சர் பண்ணலாமா? இல்ல வந்து குவான்டிட்டி இன்னும் அதிகப்படுத்தலாமா? அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றதுக்கு பேரு தான் வந்து இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் கஸ்டமர் பொசிஷனிங். ஓகேவா? சரி, ஓகே. கஸ்டமர் பொசிஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரெடிக்ட் தி ஃபியூச்சர். ஓகேவா? சரி, ரைட். இன்னைக்கு மக்கள் வந்து ஜியோ ஃபோன் அதிகமா வேணுங்குறாங்க. ஓகேவா? பட் இன்னும் வர காலங்கள்ல வந்து இதே மாரியான நிலைமை இருக்குமா? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபியூச்சரையும் பிரெடிக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு ஜியோ ஃபோன் இன்னைக்கு அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4, 5 லைன் ஜியோ ஃபோனுக்குன்னே ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கோ. புரொடக்ஷன் லைன்ஸ். ஓகேவா? அப்புறம் நாள பின்ன அத வந்து வேற எந்த இடத்துக்கு எந்த ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னா வந்து, நம்ம செட்டப் பண்ண செலவு பண்ண காசெல்லாம் வேஸ்ட்டா போயிரும். அப்போ we have to not only we have to see the present but also we have to uh, predict the future. Okay, what will be our situation, what will be the situation of this product? ஓகேவா? in 2 years, in 3 years. ஓகேவா? அது எப்படின்னா through some economic forecast, through some demographics, ஓகேவா? through some technical assessments, ஓகேவா? or projections we can predict. ஓகேவா? இப்ப கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 25 ஓவர்ல இவ்வளவு ரன் எடுத்திருக்கான்னா, ப்ரொஜெக்டட் ஸ்கோர் அப்படின்னு போடுவாங்கல்ல. 50 ஓவர்ல இவங்க இவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாரியான ஃபோர்காஸ்ட் மூலமா நம்ம வந்து ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? தென் கேப் அனாலிசிஸ். ஓகே, கேப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்க்கும், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கும் இடையில இருக்கிற அந்த கேப் தான் வந்து கேப் அனாலிசிஸ். ஓகேவா? சோ நம்ம வந்து இன்னைக்கு அ ஒரு ஒரு நாளைக்கு 100 காம்போனன்ட் 100 ஃபோன் வித்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட எய்ம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 500 ஃபோன் விக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப 400 டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா? 400 தான் வந்து கேப் அனாலிசிஸ். ஓகேவா? அத வந்து வி கேன் டூ யூசிங் செவரல் டெக்னிக்ஸ். ஒன் ஆஃப் சச் டெக்னிக்ஸ் இஸ் வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். ஓகேவா? லீன் மேனுஃபேக்சரிங் படிச்சவங்களுக்கு இந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் புரியும். ஓகேவா? பிரசன்ட் ஸ்டேட் என்ன? ஃபியூச்சர் ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட் என்ன? ஃபியூச்சர் ஸ்டேட் என்ன? இந்த 2 இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். ஓகேவா? சோ கேப் அனாலிசிஸும் அதான்.
ஓகேவா? இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம வந்து ஃபியூச்சர்ல எந்த நிலைமையில இருக்கணும்னு ஆசைப்படுறோம். 2 இடையில என்ன இடைவெளி? அத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த கேப்ப நம்ம எப்படி குளோஸ் பண்ண போறோம்? ஓகேவா? அப்படிங்கிறத அடுத்து பிளான் பண்ணணும். ஓகே, குளோசிங் த கேப். நம்ம எப்படி 100 ப்ராடக்ட்ல இருந்து 500 ப்ராடக்ட்க்கு போறது? ஓகேவா? ரைட்? அதுக்கு தான் அந்த பிளானிங். சரியா? நவ் த பிளானர் ஷுட் டெவலப் a specific plan to close the gap. This is called process improvement. இன்னைக்கு நம்மளால 100 தான் விக்க முடியுது. அந்த ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி 500 சேல்ஸ்க்கு கொண்டு போறது. ஓகேவா? அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிபிக் பிளான டெவலப் பண்ணணும். டெவலப் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அலைன் த பிளான் வித் மிஷன் அண்ட் விஷன். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி போகக்கூடாது. ஓகேவா? நம்மளோட விஷன் என்ன? ஓகேவா? 500 ஃபோன். அந்த விஷனோட நம்ம வந்து மேட்ச் ஆகுறோமா? இந்த பிளான் வந்து இந்த பிளான் படி செயல்பட்டா அந்த விஷன அச்சீவ் பண்ணிருமா? அப்படிங்கிறத முதல்ல ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்படி மீட் ஆகல அப்படின்னா வி ஷுட் அலைன். ஓகேவா? அந்த பிளான ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இப்படி பண்ணா ஆகாது. நம்ம வேற வழியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான டிவைஸ் பண்ணணும். மொத்தத்துல நம்மளோட விஷன அச்சீவ் பண்ற பிளானா இருக்கணும். ஓகேவா? நம்மளோட விஷன், மிஷன் எல்லாமே அந்த பிளானோட அலைன் ஆயிருக்கணும். தட் மீன்ஸ் அந்த பிளான் மூலமா நம்மளால அந்த விஷன அச்சீவ் பண்ண முடியணும். அப்படிப்பட்ட பிளான தான் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஓகேவா? ஃபைனலி 7th ஸ்டெப் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான். ஓகேவா? ஃபைனலா வந்து பை யூசிங் சரியா? நம்ம பை அலோகேட்டிங் இந்த ரிக்வயர்ட் ரிசோர்ஸஸ். ஓகேவா? பை புரொவைடிங் சஃபிஷியன்ட் டைம், சஃபிஷியன்ட் ட்ரெய்னிங். ஓகேவா? இது எல்லாமே குடுத்து வி ஷுட் இம்ப்ளிமெண்ட் த பிளான். இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதுமா? ஓகேவா? அதோட மட்டும் பத்தாது. ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து 500 ஃபோன் விக்கிறோம் அப்படிங்கிற சேல்ஸ் டார்கெட்ட அச்சீவும் பண்ணிட்டோம். ஓகேவா? அதோட நின்னா போதுமா? அப்படி இல்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா ரீஎவாலுவேட் அண்ட் ரிவ்யூ. ஓகேவா? ரைட். இப்ப 500ல இருந்து 800க்கு போகணும். ஓகேவா? அடுத்து 800 ஃபோன் விக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத விஷனா வச்சுக்கிட்டு, ஓகேவா? வி ஷுட் ரிவ்யூ த பிளான். ஓகே, வி ஷுட் கன்டினியூஸ்லி மானிட்டர் த பிளான். ஓகேவா? சோ அதுல அந்த 800க்கு நம்ம என்ன பிளான் போடணும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஓகேவா? நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண 7 ஸ்டெப்பும் கரெக்ட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து, மறுபடியும் கஸ்டமர் நீட் என்னங்கிறத பார்த்து, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். சோ திஸ் ஷுட் பி எ சைக்ளிக் ப்ராசஸ். திஸ் ஷுட் பி எ கன்டினியூயஸ் இம்ப்ரூவ்மென்ட் ப்ராசஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேவா? இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகே, நீங்க எஸ்டாப்லிஷிங் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளான். சாரி. சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அத பொறுத்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ வந்து பொசிஷன் பண்ணணும். அதாவது ஸ்டாப் பண்ணலாமா? கன்டின்யூ பண்ணலாமா? எக்ஸ்பேண்ட் பண்ணலாமாங்கிறது. அப்புறம் ஃபியூச்சர் பிரெடிக்ஷன், அப்புறம் கேப் அனாலிசிஸ், தென் அந்த கேப்ப குளோஸ் பண்றதுக்கான பிளான டெவலப் பண்றது, அந்த பிளான வந்து நம்மளோட விஷன் மிஷனோட அலைன் பண்றது, கடைசியா அந்த பிளான இம்ப்ளிமெண்ட் பண்றது, நம்மளோட டார்கெட்ட அச்சீவ் பண்றது, அப்புறம் மறுபடியும் அ பிளான வந்து ரீஎவாலுயேட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த இம்ப்ரூவ்மென்ட்க்கான பிளான்ஸ வந்து டெரைவ் பண்றது. ஓகேவா? சோ இப்படி சைக்கிளிக்கா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறது. ஓகேவா? திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், லாங் டெர்ம் பிளானிங். ஓகேவா? வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ட்ரெடிஷனல் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி பிளானிங் அண்ட் ட்ரெடிஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி பிளானிங் வந்து கஸ்டமர்ஸ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஃபோக்கஸ் வந்து தெளிவா இருக்காது. ஓகேவா? அது கஸ்டமரோட ரிக்வயர்மென்ட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அத வந்து மீட் பண்ற மட்டும் தான் நம்மளோட ஒரே வேலைன்னு இருக்கும். பட் இங்க அப்படி இருக்காது. சரியா? நெறைய ஃபோக்கஸ் இருக்கும். அதனால சரியா வேலையாகாது. ஓகேவா? இது வந்து லீடர்ஸ் டிட்டர்மைன் த கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதாவது எதெதெல்லாம் நம்ம வந்து முக்கியமா செஞ்சோம்னா, நம்ம வந்து நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு பேரு தான் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸ்ல அட்டாக் பண்ணணும். இந்த ப்ராசஸ்ல இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருக்கு. அத அட்டாக் பண்ணா தான், அத சரி பண்ணா தான் ஈஸியா ப்ராசஸ் வந்து ஸ்மூத் ஆகும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பாட்டில் நெக்ன்னு சொல்லுவாங்க. எங்க பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு அங்க அட்டாக் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்மூத் ஆகும். அந்த மாரியான ஃபேக்டர்ஸ்க்கு பேரு கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அது வந்து லீடர்ஸ்க்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இங்க ஸ்ட்ராட்டஜிக் குவாலிட்டி பிளானிங்ல. கரெக்ட்டா அத அட்டாக் பண்ணி அத சரி பண்ணிட்டாங்கன்னா, ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருக்கும். பட் இங்க அப்படி இல்ல. ஓகே, கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எது எதுன்னே லீடர்ஸ்க்கு தெரியாது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட் ஓரியன்டட். இங்க வந்து வெறும் ரிசல்ட் ஓரியன்டட். ஓகேவா? அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்மளோட 10 எம்எம்க்கு டர்ன் பண்ண வேண்டிய டயாமீட்டர் டர்ன் பண்ண வேண்டிய ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இங்க ஸ்ட்ராட்டஜி குவாலிட்டி பிளானிங்ல பாத்தீங்கன்னா,
அந்த 10 கரெக்ட்டா வருதா அப்படிங்கிறது எங்கிருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சுருவோம்னா, அதோட டர்னிங் லேத்ல டர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டர்னிங் ப்ராசஸ்ல இருந்தே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10.5 இருக்கு குடுத்த ம் அந்த பில்லெட். ஓகேவா? வொர்க் பீஸ். அத வந்து டர்ன் பண்ணிட்டே வர்றோம். 10.4, 10.3, 10.2, 10.1, 10 ஓகேவா? அப்படின்னு அந்த ப்ராசஸ் நடக்க டர்னிங் நடக்க செக் பண்ணிட்டே வருவோம். கடைசியா வந்து ரிசல்ட்டையும் செக் பண்ணுவோம். 10 இருக்குதான்னு. பட் இங்க அப்படி இல்ல. ஓகேவா? வெறும் ரிசல்ட் ஓரியன்டட். எடுக்குறோமா, லேத்ல போடுறோமா, டர்ன் பண்றோமா, வெளிய எடு. வெளிய எடுத்து கொண்டு போய் செக் பண்ணி பாரு. செக் பண்ணி பார்த்து 10 வந்துருச்சுன்னா ஓகே. 10 வரலன்னா மறுபடியும் கொண்டு வந்து ரீவொர்க் பண்ணு. ஓகேவா? 10க்கு கீழ போயிருச்சா, அதிகமா டர்ன் பண்ணிட்டோம்னா தூக்கி வீசு ஸ்கிராப்ல. அப்படிங்கிற மாரி. ரிசல்ட்ட மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இங்க ப்ராசஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமா தே வில் அச்சீவ் குவாலிட்டி ரிசல்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? தென் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஓகேவா? ஆல்சோ டிரிவன் பை ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ். இங்க வந்து பேஸ்ட் ஆன் கெஸ்ஸஸ். ஓகேவா? இங்க வந்து சயன்டிஃபிக் டேட்டாவ பேஸ் பண்ணி மட்டும் தான் வொர்க் பண்ணுவாங்க. அதனால முக்காவாசி அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். பட் இங்க வந்து வெறும் கெஸ்ஸஸ பேஸ் பண்ணி, ஓகேவா? யூகங்கள பேஸ் பண்ணி தான் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதனால வந்து எல்லா டிசிஷனுமே கரெக்ட்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ப்ராசஸ், ஃபோக்கஸ் இஸ் ஆன் ப்ராடக்ட். எகைன் சொன்னது தான். சரியா? நம்ம ப்ராசஸ சரி பண்ணிட்டோம்னா, ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைச்சிரும். பட் இங்க வெறும் ப்ராடக்ட்ட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அடிக்கடி டிஃபெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ப்ராசஸ்ல என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் அலைன்மென்ட் எக்ஸிஸ்ட்ஸ் பிட்வீன் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ், மிஷன், விஷன், கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஒரு நாள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸையும் கூட வந்து நம்மளோட விஷனோட அலைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் செய்யற ஒரு 1 மணி நேரத்து வேலையும் நான் என்பிஏ அச்சீவ் பண்றதுக்கான அ அ ஒரு ஒரு ஸ்டெப்பா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க பாப்பாங்க. பட் இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. டெய்லியும் ஆளுக்கு ஒரு வேலைய செய்வாங்க. கோல் மட்டும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க என்பிஏ வாங்கணும்னு. பட் அதுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுக்கான அதுக்கு செய்யற வேலை அதுக்கு யூஸ் ஆகுமான்னு கூட தெரியாது. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு பிளானிங் தான் வந்து ட்ரெடிஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். தென் எவரிஒன் நோஸ் ஹவ் ஹிஸ் ஆர் ஹர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அலைன் வித் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இது அலைன் ஆயிருக்கா இல்லையா? நான் செய்யற வேலை யூஸ் ஆகுமா இல்லையா? என்பிஏ வாங்குறக்கு அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தெரியும். ஓகே. பட் இங்க வந்து ஒன்லி சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? நம்ம செய்யற வேலை என்பிஏ வாங்குறதுக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு. ஓகேவா? இங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால எல்லாருமே தங்களோட வேலைகள வந்து அந்த அந்த கோல் நோக்கி, ஓகே விஷன நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்வாங்க. ஓகே. இங்க அப்படி இல்ல. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு வேலைய குடுப்பாங்க, செய்வாங்க அவ்வளவுதான். அது எதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ் ஆகாமயே போகுதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இம்ப்ரூவ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் கிரிட்டிக்கல் டூ சக்சஸ். ஓகேவா? முக்கியமா எந்த விஷயத்த செஞ்சா நம்ம ஈஸியா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற வேலைகள நோக்கி தான் இவங்க வேலை செய்வாங்க. பட் இங்க வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்காது. எல்லா வேலையும் தூக்கி போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய வேலைகள் எது எதுன்னு தெரியாது. அத செய்யவும் மாட்டாங்க. ஓகே. அதனால அவ்வளவு சீக்கிரம் சக்சஸ் ஆக முடியாது. இங்க வந்து எந்த வேலை முக்கியமோ அத மட்டும் எடுத்து செய்வாங்க. அதனால ஈஸியா சக்சஸ் பண்ணிருவாங்க. அடுத்தது இம்ப்ரூவ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் போத் வித்தின் அண்ட் கிராஸ் ஃபங்ஷனல் ஏரியாஸ். ஓகேவா? ஒரு டிபார்ட்மென்ட்க்குள்ளயும் இம்ப்ரூவ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஓகேவா? எல்லா டிபார்ட்மென்ட்டும் சேர்ந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆக்டிவிட்டி செய்வாங்க. இங்க வந்து ஒரு டிபார்ட்மென்ட் தனித்தனியா வேலை செய்வாங்க. இங்க வந்து டீமா வொர்க் பண்ணுவாங்க. இங்க வந்து தனித்தனியா வொர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் இருக்காது. இவங்க செய்ற வேலை இவங்களுக்கு தெரியாது. இவங்க செய்ற வேலை இவங்களுக்கு தெரியாது. அந்த மாரி போயிரும். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டிஃபரன்ஸஸ் பிட்வீன் strategic quality planning and traditional quality planning. So, in this class, we have seen leadership qualities, okay, roles and responsibilities of leaders. Then, uh, quality council, okay, quality council oda roles and responsibilities, avangaloda duties, okay, quality council coordinator oda duties, appuறம் quality structure or organization oda quality structure எப்படி இருக்குன்னு பார்த்தோம். Then, strategic planning. What is strategic planning? Okay, what are the uses of strategic planning? Okay, what are the 7 steps to form a strategic plan? What are the differences between strategic quality planning and traditional strategic planning? These are all the topics which we have covered today. Okay, va? So, in the next class, we will go with employee empowerment. Okay, va? Employee involvement வந்து next class நம்ம பார்த்தலாம். Okay, va? So, with this, we are ending the session for today. Okay, va? Do you have any doubts, pa? Hello? No, sir. Sir, Is there any No, doubt? sir. no, sir. No, sir. சரிப்பா. அப்படி எதுவும் டவுட் இருந்தா தனியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது இருந்தா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஓகேவா? சரி. Okay, sir. Okay, கூகுள் sir. கிளாஸ் ரூம்ல எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? Yes, sir. போட்டாச்சுங்க சார். போட்டாச்சு. ஓகே. நானு இப்ப 11:01 சரியா 11:10க்கு நான் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிருவேன். 11:10க்குள்ள யார் யார் அட்டெண்டன்ஸ் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பிரசன்ட் போடுவேன். ஓகே. மறுபடியும் வந்து கேட்கக்கூடாது. நான் போட்டேங்க சார், அட்டெண்டன்ஸ் போட்டேன்னு சொல்லக்கூடாது.
சரியா? சோ இப்ப நானு ஓகேங்க சார். இப்ப நான் எடுத்த இந்த கிளாஸோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து நான் Google Classroomல போஸ்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கு. ஓகேவா? இது டிகேஎம் ஓகே இப்படி சார். 2ங்கிற டாபிக்குள்ள ஓகேங்க வரும். சார். இன்னைக்குல இருந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாருமே. போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம். ஓகேங்க சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ. பை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.